Hello students, இந்த வீடியோல எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்க அப்படினா எங்க லொகேட் பண்ணிருக்காங்க, இந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன கோர்सेस ரன் பண்ணிட்டு இருக்காங்க, பிளேஸ்மென்ட்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த காலேஜ் சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் பாத்தீங்க அப்படினா ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்க அப்படினா குமாரபாளையம், ஸோ நாமக்கல்ல பாத்தீங்க அப்படினா குமாரபாளையம் அப்படிங்கிற ஏரியால வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. நீங்கள் சேலம் மெயின் ரோடு வழியாக வரும்போது குமாரபாளையம் ஸ்டாப்பிங்கில் நீங்கள் உங்களால் இறங்கிற முடியும். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் ஆஃப் கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கல் எடுக்கலான் இருக்காங்க, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலான் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸல் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனால நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மாஸ்டர் கோர்சஸ்மே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய MBA கோர்சஸ்மே இந்த காலேஜில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 4 வருஷம் BEயும் படிப்பீங்க. அது போக உங்களுக்கு MBAவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்சஸில் வந்துடுவீங்க. தனிப்பட்ட முறையில் படிச்சிங்க அப்படின்னா 6 வருஷம் வரக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ்லேயே படித்து முடிக்க முடியும். இந்த கோர்சஸ்மே நம்ம எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ எல்லாரோட டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாவர், காக்னிசன்ட், TCS, கார் டெக்னாலஜிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, HCL இந்த மாதிரி வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் MNC கம்பெனி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து IT கம்பெனி ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வராங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 178 கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இதில் 661 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 77% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக சொல்லக்கூடிய லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ATM ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே அப்படின்னா கிளப் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், கேன்டீன் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் வைஸ்மே வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களோட பெரிய டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜில் நம்ம அட்மிஷன் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 140 to 150 கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட் CSEயாக இருக்கலாம், ITயாக இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு 140 to 150 அபோவ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களோட பெரிய டவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த காலேஜஸில் ஃபீஸஸ் வைஸ் எந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக மினிமம் 70,000 மேக்ஸிமம் 1 lakh வரைக்குமே ஃபீஸஸ் வரும். இது டிபார்ட்மெண்ட் பொறுத்து மாறும். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 lakh வரைக்கும் ஃபீஸஸ் வரும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 to 60,000 ஃபீஸஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஃபீஸஸ் நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எடுக்க போகிற டிபார்ட்மெண்ட் அண்ட் உங்களுக்கு இந்த காலேஜ் சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி காலேஜ் ஓரியன்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.